நடிப்பின் நாயகன் சூர்யாவையும் நடிப்பின் அரக்கன் நம்ம விக்ரமையும் ஒரே படத்துல போடலாம் அப்படின்னு நம்ம இயக்குனர் ஹரி வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஹரி படம் அப்படின்னாலே பக்கா ஆக்ஷன் படம் தாங்க. விறுவிறுப்பான கதைகளும் விறுவிறுப்பான காட்சிகள் அப்படின்னு மீட்டர் கணக்குல டோட்டலா முடிச்சிடுவாருங்க. இவர் இயக்கத்துல வெளியானா சிங்கம் சாமி அப்படின்ற படங்கள் எல்லாம் மக்கள் கூட்டமா போய் பார்த்த படங்க. இப்போ வந்து நம்ம ஹரி என்ன பண்றாருன்னா விசால வச்சு ரத்னம் அப்படின்ற படத்தை வந்து இயக்கிட்டு வராருங்க. இதுக்கு முன்னாடி வந்து யானை அப்படின்ற படத்தை உருவாக்குனாரு. அது அந்த அளவுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான படமா இல்லைங்க. ரத்னம் படம் வந்து ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க. சமீபத்தில் இவர் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காருங்க. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா 6 சாமியையும் தொரசிங்கத்தையும் சிங்கம் 3 படத்துல வந்து சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை எழுதியிருந்தேன். ஆனா அப்ப இருந்த அவசரத்துல வந்து அதை படமாக்க முடியலீங்க. அப்படி மீறி எடுத்தாலும் அதை வந்து மக்கள் ரசிப்பார்களா அப்படின்ற ஒரு மனநிலை வந்து எனக்கு சரியா இல்லை. அதனால வந்து அதை அப்படியே நான் விட்டேங்க. லோகேஷ் கனகராஜ் படங்களை தொடர்ந்து பார்த்த நம்ம ஹரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இது போன்ற விஷயங்களை லோகேஷ் கனகராஜ் திரைப்படத்தில் பார்ப்பதும் அதற்கான வரவேற்புகளை பார்க்கும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.